Hi friends, நேத்து சிவகார்த்திகேயன் and தனுஷ் இவங்க எல்லாரும் ஒரு நைட் பார்ட்டில ஒண்ணா டான்ஸ் ஆடி இருக்காங்க and இவங்க கூட ஹரிஷ் கல்யாண் and டைரக்டர் அட்லி அப்படின்னு நிறைய பேர் இந்த நைட் பார்ட்டில அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. அங்க தனுஷ் and சிவகார்த்திகேயன் ஆடின டான்ஸ் தான் செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப ரீசெண்டா தனுஷ் அவர்கள் மேல நிறைய நெகட்டிவிட்டி வந்துட்டு இருந்தது. நயன்தாரா அவர்கள்ட்ட 10 கோடி நஷ்ட ஈடு கேட்டிருக்காரு தனுஷ் அவர்கள். அதுக்கான ரீசன் அவரோட ப்ரொடக்ஷன்ல வந்த நானூறு ரவுடிதான் படத்துல இருந்து NOC வாங்காம நீங்க வீடியோ கிளிப்பை யூஸ் பண்ணிருக்கீங்க, அதனாலதான் இந்த கேஸ் போட்டு நஷ்டஈடு கேட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு நியாயமான கருத்தை முன் வச்சாங்க. பட் அதுக்காக நயன்தாரா அவர்கள் 2 வருஷமா நாங்க NOC கேட்டுட்டு இருக்கோம், பட் எங்க மேல உள்ள வன்மத்தால நிறைய பழிவாங்குதல் நினைப்புல நீங்க எங்களுக்கு NOC கொடுக்கவே இல்லை அண்ட் இப்போ நீங்க 10 கோடி நஷ்டஈடு கேட்கறீங்க, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்ற மாதிரி நயன்தாரா அவர்களும் ஒரு நோட்டீஸை வெளியிட்டாங்க. அண்ட் இப்படி இந்த பிரச்சனை போயிட்டு இருக்க நேரத்துல ரீசெண்டா நயன்தாரா அவர்களும் தனுஷ் அவர்களும் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. அண்ட் அந்த வெட்டிங்ல சிவகார்த்திகேயன் அவர்களையும் அண்ட் சிவகார்த்திகேயன் ஃபேமிலி அவர்களையும் தனுஷ் அவர்களை மீட் பண்ணி பேசினாரு. அண்ட் அதே ரிசப்ஷன்ல சிம்பு அவர்களையும் மீட் பண்ணிருக்காரு. அவுட் சைட்ல எந்த நெகட்டிவிட்டி இருந்தாலும் பட் தனக்குள்ள இருக்க பாசிட்டிவிட்டியை எல்லாருக்கிட்டையும் காமிச்சிட்டு இருக்காரு தனுஷ் அவர்கள் அப்படின்னு இந்த நியூஸ் செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், நைட் பார்ட்டில தனுஷ் அவர்கள் அண்ட் சிவகார்த்திகேயன், அட்லி, ஹரிஷ் கல்யாண் அப்படின்னு எல்லாருமே செம்மையா டான்ஸ் போட்டு என்ஜாய் பண்ணிருக்காங்க. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.